இல்லை பரவாயில்லடா GT3 RS 19 வச்சுருக்கோம். இந்த காரை ட்ரை பண்ணணும்னு பார்த்தேன். பார்க்கலாம் எப்படி இருக்கும். அதிசயமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு காரை யூஸ் பண்ணுறாங்க. நானும் GTR எடுத்துருக்கேன். GTRல நைட்ரோஸ் கிரிப் அதை போடவே இல்லை, அதனால் பூஸ்டே ஆக மாட்டேங்குது. இது ரெட் கார் வாங்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் வருஷம் வச்சுட்டு தான் நினைக்கிறேன். என்னடா இது அவன் கார் அவ்வளோ சாப்பிட்றது. கார் எதுவும் ஜெட் என்ஜின் போகிற மாதிரி இது பக்கத்தில் எனக்கே வருது, ஆச்சரியமாக இருக்குது. குறைச்சி வச்சுருந்தேன், மோடு எதுவும் அன்யூஸ் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக வெளியே போயிட்டு. ஆமாம், தேங்க்யூ, நைஸ் கொஷின். அவன் போயிட்டான், ஃபோர்ஸ் பண்ணி மிஸ்டேக் பண்ண வச்சிட்டான். இல்லைங்க, இது ஆயிடுச்சு, ஆன்சர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே தான் இடத்துல ஏன் வெட்டாக இருக்கா இன்னும் பிடிக்கிறது கஷ்டமாக இதை பிடிச்சி காமிச்சுதான் லைட்டில் வந்து லெஃப்டில் போகுது. ஏன் பகனி எல்லாம் ஒன்று தான் பகனி. இல்லைடா அப்படி கிடையாது. கிராஷ் லைட்டில் வரவே இல்லை. இல்லைக்கா 1000 மீட்டர்ஸ் போயிட்டான். அவன் 3 தடவை இடிப்பாங்க, நம்ம 3 தடவை இடிக்காமல் அவன் மிஸ்டேக் பண்ணுற மாதிரி தெரியல. ஆமாம், மிஸ்டேக்கே பண்ண மாட்டான். ரோஷா நல்லா இருக்கு. பண்ணி பையன் இதே கட்சி வச்சு ஓட்டுறாங்க. அவன் அந்த ஸ்டார்டிங்கில் என்ன ரொம்ப ரைட்டில் தள்ளி, என்னடா இது டிராஃபிக் கரெக்டாக அந்த லைனில் வராங்க. எஸ்கேப்பிங் எவ்வளோ எஸ்கேப் அதையே நம்மக்கிட்ட காட்டுது, அவன் எஸ்கேப் பண்ணுறான் அப்படின்றத போலீஸ்கிட்ட. ஒரு பெண் டிஸ்பிளே போனோம், அதெல்லாம் காட்டுது. 5 மீட்டர் சார். அதான் நீ தெரிஞ்சிருச்சு என்ன பிரச்சனை. கிரிப் அதிகமாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். கம்மி பண்ண சொல்லி கிரிப்பு நிறையா இருக்கனால வண்டி டேர்ன் ஆக மாட்டேங்குது. ஸ்ட்ரேஞ்ச் ரைட்டை நிறுத்திட்டாங்க. அவன் போயிட்டாங்க, நம்ம தான் வின் பண்ண போகிறோம். ஜாலி. டிஸ்கனெக்ட் ஆகிட்டாங்க. நம்ம ஒரு சேலஞ்சு இல்லைன்னு சொல்லிட்டு கிஃப்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இல்லைங்க, என்ன மாதிரி ரீஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸ்டாட்டிக் ரீஸ்டார்ட். என்னையே அவங்களால பீட் பண்ண முடியல, அவனை எங்கேருந்து நீங்கள் பீட் பண்ண போறீங்க? ஏதோ சொல்லவே பார்த்தா அதான் இருக்கு. அடுத்த ஸ்டேஜ்லையா